கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது ஜபங்களை கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிற கிறிஸ்மஸ் இல்லையா? கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்து என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மீட்பர், மேய்ப்பர், மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். மாசம் சொல்லும்போது பலன், ஆரோக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, மீட்பர் அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு பல விதமான கிறிஸ்மஸா பண்ணும்போது அதையெல்லாம் யாருக்கு இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். இன்னைக்கு மட்டும் அவர் கொண்டாடக்கூடிய கடவுள் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுள் பிறக்கல, மனுஷனா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுஷன் பூமியில் பிறந்திருக்கிறார். மனுஷன் வாழ்றான், பாலகனாய் பிறந்தார், குமாரனாய் வளர்ந்தார். அல்லேலூயா. அப்படியாக இருக்கும்போது அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கப்படும்படியாக, மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகின் மேல் பூமிக்கு வந்தார். தேவனுடைய செய்தி சொல்லும் போது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாக்கப்பட்டதை பார்க்கிறார். அப்போ ரெண்டு விதமான நற்செய்தி. ஒன்று, முதல் நற்செய்தி சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரர் பல ஆண்டு காலமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற அவருக்கு நற்செய்தியை கேபிரியல் மூலமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மெய்ப்பொருளுக்கு சொல்லப்படுகிறது, உலக ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். நற்செய்தியை சொல்லும்போது சுவிசேஷமாகிய நற்செய்தியை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வருகிறார். அசுத்தாவிகளை துரத்தவும், மரித்தவர்களை எழுப்பவும், வேதேசங்களை குணமாகவும் வருகிறார். அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்களோ, விசுவாசி யாவரும் அதை கொடுக்கிறதாக மத்திய 10:1 பார்க்கிறோம். மார்க் 16 வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் மீட்கும்படியாக வந்தார், கொள்ளை பொருளாக வந்தார். அவர்கிட்ட சர்வ அதிகாரம் இருக்குது. எல்லா நாமத்திலும் மேலான நாமக்காரராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆதாமுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு உயிர்ப்பிக்கப்படியாக, ஆதாமுக்குள் மரிக்கிற யாரும் உயிர்ப்பிக்கப்படியாக இரண்டாவது ஆதாமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாங்க. கொரிந்தியர் 12:22 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அனைவருக்கும் இந்த உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த உலகம் மீட்படைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது வெறும் ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, வேதனையிலிருந்து காப்பாற்றுவது, ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது, பிரச்சனையிலிருந்து விடுவிப்பது, ரட்சிப்பது, சமாதானம் கொடுப்பது. எனவே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படக்கூடியதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். நீடிய பொறுமையா இருக்கிறார். அனைவரும் கிறிஸ்துவ செல்வார்கள் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக தேசத்தை ரட்சித்து பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நல்ல பிதாவே.